நெல்லையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் சக மாணவனை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறிவை வளர்க்க வேண்டிய புத்தகத்திற்குள் அரிவாளை மறைத்து வைக்க கற்றுக் கொடுத்தது யார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். குட்டி போடுவதற்காக மயில் இறகு ஒளிந்து கொண்டிருந்த புத்தக இடுக்கில் வெட்டறிவாள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி தொடங்கும் போது தேசிய கீதம் பாடிக்கொண்டிருந்த ஒரு மாணவன் அடுத்த சில மணி நேரத்தில் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுகிறான். நம்ப முடியாத இந்த வார்த்தைகள் அனைத்தையும் உண்மையாக்கி இருக்கிறது நெல்லையில் அரங்கேறிய அந்த சம்பவம். நெல்லை பாளையங்கோட்டையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தவர்தான் பாதிக்கப்பட்ட மாணவன். சம்பவத்தன்று வழக்கம் போல பள்ளிக்கு வந்த மாணவனை வகுப்பறையில் வைத்தே சக மாணவன் ஒருவர் அரிவாளால் வெட்டியிருக்கிறார். இதை பார்த்து மற்ற மாணவர்கள் கூச்சல் போட தாக்குதலை தடுக்க வந்த ஆசிரியையையும் அரிவாளால் வெட்டியிருக்கிறார் அந்த மாணவன். காயம்பட்டவர்களை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அரிவாளால் வெட்டிய மாணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் பென்சிலால் ஏற்பட்ட தகராறு கொலைவெறியாக மாறியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஸ்கூல் பசங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கல சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாமல் வந்திருக்கு. அதனால பேசாமல் வந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதில் ஒரு பையன் இன்னொரு பையனை அருவாளால் தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் கண்டிஷன் நார்மலாக இருக்கார். பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டுருக்கு. மேலும் அந்த தாக்கின பையனையும் நாங்கள் ஜுவனைலால் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் ஒப்படைப்போம். சம்பந்தப்பட்ட இரு மாணவர்களுக்கும் இடையில் 2 மாதங்களாக பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் அவர்கள் அலட்சியமாக இருந்ததே சம்பவத்திற்கு காரணம் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை குற்றம் சாட்டியிருந்தார். 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த 2 பையனுக்குள்ள கொஞ்சம் பென்சில் சம்மந்தமாட்ட ஒரு பிரச்சனை இருந்திருக்கு சார். அது ஸ்கூலில் நாங்கள் ஃபோன் போட்டு சொன்னோம். இதே மாதிரி என் பையன் பென்சில் அவன் எடுத்துக்கிட்டு அவன் பென்சில் சொல்லியிருக்கான். 2 பேருக்கு சண்டை வந்திருக்கு, என்னென்னு கவனிங்கன்னு சொன்னோம். ஸ்கூல் நிர்வாகம் அதுக்கு சரியான பதில் சொல்லலை. முதல்ல அந்த மிஸ்ஸும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நாங்கள் யாருக்குன்னு ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த நிர்வாகம் 1 மந்த்துக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்தால் இது நடந்திருக்காது. அவங்க அதை தவற விட்டுட்டாங்க. அதை பெருசாகவே எடுத்துக்கல. பையன் இந்த என்ன கொண்டு வந்திருக்கான், பேக்கில் கொண்டு அந்த கூட கவனிக்கல. அவங்க அருவாளை கொண்டு வந்திருக்கான் ஒரு பையன், அது கூட தெரியல அவங்களுக்கு. கொண்டு தலையில் முதல்ல போட்டதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் அலட்சியமாக இருக்குது அந்த ஸ்கூல் நிர்வாகம். எல்லா ஸ்கூல் நிர்வாகமும் பசங்களுக்குள்ளே என்ன நடக்குது இல்லை கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கணும் சார்.